முக்கியமா ஜீவா அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமும், மனுஷன் வந்து ரிஸ்க் எடுத்து இந்த படம் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெரைட்டி குடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில அகத்தியாவும் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் குடுக்கும் அப்படின்றது தான் உண்ம. மெயினா இந்த படத்தோட செட் ஒர்க் அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருக்கிறாங்க. நமக்கே வந்து ஒரு ஸ்கேரி ஹவுஸ் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டே. ஸோ கதைய நான் முழுக்க சொல்ல வந்து எனக்கு விரும்பல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒன் லைன் நான் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு செட்டு போடுற ஒரு ஆர்ட் டைரக்டர் அவர் ஒரு சூழ்நிலையால அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட் டைரக்ஷன் தான அவரு. அந்த இடத்த வந்து ஸ்கேரி ஹவுஸா வந்து மாத்துறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னலாம் விஷயங்கள்லாம் நடக்குது, அவர் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து வரப்படுறாரு, அந்த ஒரு ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது செம்மையா இருந்தது. முக்கியமா அம்மா பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லா படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அத சொல்லுவாங்கல்ல, பூனைக்கு கூட தான் அம்மானா பிடிக்கும், நாய் கூட தான் அம்மானா பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த படத்துல வந்து அம்மாக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாரு. அது நெறைய இடங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப வந்து டச் ஆகுற மாரி தான் இருக்கும்.